welcome back to my channel. It's me Rithi. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப் டாபிக் புரோட்டோசோவா. இது வந்து பார்ட் 4. இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் நீங்க வந்து பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. இது வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ வந்து நீங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Protozoa collective name for animal like single-celled organism, some of which may form colonials. Okay, name for animal. புரோட்டோசோவா கலெக்டிவ் நேம் ஆஃப் அனிமல்னா ஒரு அனிமல் இருக்குல்ல, குரூப் ஆஃப் அனிமல், அதோட கலெக்டிவ் நேம் தான் வந்து புரோட்டோசோவா. ஓகேவா? சிங்கிள் செல்டு ஆர்கனிசம், சம் ஆஃப் விச் மே ஃபார்ம் காலனிஸ். ஓகே, சிங்கிள் செல் ஆர்கனிசம்னா யூனிசெல்லுலர், அதாவது ஒரு செல் இருக்கும்ல அந்த ஆர்கனிசம். சம் ஆஃப் விச் மே ஃபார்ம் காலனிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா. இந்த கிளாசிஃபிகேஷன் ஃபாலோட் இன் திஸ் த புரோட்டோசோவா ஆர் பிளேஸ்ட் இன் த கிங்டம் புரோட்டிஸ்டா வித் அதர் சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம் தட் ஹாவ் மெம்பரேன் என்க்ளோஸ்டு நியூக்ளி. ஓகே, ஃபாலோயிங் புரோட்டோசோவா இருக்குல்ல, அது வந்து பிளேஸ்டு எங்கன்னா கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா வித் அதர் சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம். அது வந்து மெம்பரைன் இருக்கும்ல, என்க்ளோஸ் நியூக்ளி, அது கூட பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, புரோட்டோசோவா ஹாவ் லிட்டில் ஆர் நோ டிஃப்ரென்சியேஷன் இன்டு டிஷ்யூ சிஸ்டம். டிஷ்யூ சிஸ்டமில் புரோட்டோசோவா ஹாவ் கொஞ்சம் இல்லைனா வந்து டிஃப்ரென்சேஷனே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வேண்டாம், இந்த பாயிண்ட் வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாமே வந்து அதோட கொஞ்சம் வந்து டிசீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஃபிபியன்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அதோட ஸ்பீஷியஸ் 20,000, more than 20,000 species are known, including such familiar form as Paramecium and Amoeba. புரோட்டோசோவாவோட ரெண்டு எக்ஸாம்பிள்னா எப்படி சொல்கிறது, புரோட்டோசோவானா வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் என்னென்னா அமீபா, இன்னொன்று வந்து பாரமீஷியம். அமீபா வந்து நீங்கள் 7th படிச்சிருப்பீங்க அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு, மோர் அபவுட் புரோட்டோசோவா. மோஸ்ட் ஸ்பீஷிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சச் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ் ஆஸ் ஓஷியன், லேக், ரிவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். மோஸ்ட் ஸ்பீஷியஸ் அதாவது புரோட்டோசோவா இருக்குல்ல, அதில் நிறைய ஸ்பீஷியஸ் வந்து எங்கே ஃபவுண்ட் பண்ணலாம், எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ், அதாவது அக்வாட்டிக் பிளேசஸ். எங்கே? ஓஷியனு, லேக்கு, ரிவரு, பாண்டு, அதாவது குளம், குட்டை, நீர்நிலைகள், அதிலலாம் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், தே வேரி இன் லென்த் ஃப்ரம் 2 to 70 மைக்ரோமீட்டர்ஸ். மைக்ரோமீட்டர்ன்றதே ஆல்ரெடி சின்ன யூனிட். அது வந்து தே வேரி இன் லென்த். புரோட்டோசோவா வந்து 2லேருந்து 70 மைக்ரோமீட்டர்ஸ் வரைக்கும் வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. புரோட்டோசோவா அப்டைன் தேர் ஃபுட் பை ingesting bacteria, waste products of the other organism, algae or other protozoa. இப்போ புரோட்டோசோவா வந்து obtain their food எப்படி வந்து அதோட ஃபுட்டை வந்து அப்டைன் பண்ணோன்னா பை ingesting bacteria. பாக்டீரியா இருக்குல்ல, அது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அதர் ஆர்கானிசம்ஸ். அதான் நம்ம மைக்ரோ ஆர்கனிசம் பார்த்தோம்ல, மைக்ரோ ஆர்கனிசம் இல்லாமல் அதர் ஆர்கனிசம் ஜென்ரலாகவே சொல்லியிருக்காங்க. like the algae or
அதர் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஸ்பீஷியஸ் ஆர் motile either by whip-like structures called flagella, hair-like structure called cilia, or amoeboid motion, a streaming type of movement involving the formation of pseudopods, foot-like extensions. இந்த இதில் என்ன போட்டிருக்காங்க ஆனால் இதில் வந்து whip-like structure called flagella. flagella அப்படின்னா என்னன்னா வந்து flagella என்ன அப்படின்னா foot-like structure சொல்லலாம். foot-like structure வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகும்? மூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரியே வந்து flagella வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா லோகோமோஷன். அது வந்து மூமெண்ட் இருக்குல்ல, அதுக்காக flagella வந்து புரோட்டோசோவா கிட்ட வந்து ஃப்ளெஜெல்லா இருக்குது. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா மூமெண்ட் ஆஃப் த புரோட்டோசோவாக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீமிங் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன்வால்விங் த ஃபார்மேஷன் ஆஃப் சூடோபோடஸ். சூடோபோடஸ் வந்து நம்ம 7th படிச்சிருக்கோம். அதுவும் வந்து ஃபுட் லைக் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சிச்சு புரோட்டோசோவா. நம்ம வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். Thank you. Until then, it's bye from Ritishri. எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.